அது இதுவா தான் இருக்கும். எடு. எடுத்து பேசு. ஹலோ. வெரி குட். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாவே ஓடி வந்திருக்கேன். யாரா நீ? எதுக்கு எங்களை இப்படி டார்ச்சர் பண்ற? இதே கேள்வியை எத்தனை தடவை கேட்பேன். எம்எம்எஸ் பார்த்தல, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உனக்கு உயிரோட வேணுமா வேண்டாமா? டேய், ஏன்னா இப்படி சைக்கோத்தனமா நடந்துக்கிற? நான் தான் நீ சொன்ன மாதிரி காட்டுக்குள்ள வந்துட்டேனே. என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணிடாத. ஓகே, அதுக்கு முன்னாடி உன்னோட போன் எடுத்து நீ நிக்கிற இடத்துல அப்படியே கீழே வை. எதுக்கு? சொன்னதை செய்டா. வச்சுட்டேன். வெரி குட். நீ இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் ஓடி போனீன்னா ஒரு மலை உச்சி வரும். அங்க உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். போய் காப்பாத்திக்கோ. லேட் பண்ணிடாத. கண்டிப்பா வரேன். அதுக்குள்ள அவங்க எதுவும் பண்ணிடாத. நோ 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 நோ. நானா எதுவும் பண்ண மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை காப்பாத்துறதும் கொல்றதும் உன் கையில தான் இருக்கு. டேய், நான் எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லணும்? அதான்டா கேம் ஆஃப் டெத். வா. ஹே, போன். மகேஷ். ஹே, அவன் என்னதாடா சொன்னா? இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு ஃப்ரெண்டை காப்பாத்தலாம். வா. ஹே, அதுக்கு நம்ம போன் அங்க வச்ச? அவன் தான் அப்படி வைக்க சொன்னான். ஐயோ, அவன் சொன்னா? அவனுக்கு என்ன நம்ம போனை வச்சோமா இல்லையான்னு தெரியவா போகுது. வா, நம்ம போன் எடுத்துட்டு வந்துடலாம். ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட தப்பிச்சு வந்து நம்மள காண்டாக்ட் பண்ணா? சரி. போன் தீபா எங்க போச்சு? எங்க போயிருக்கோம்? ஐயோ தீபா, இங்க யாரும் நம்ம ஃபாலோ பண்றாங்க. அப்ப பக்கத்துல தான்டா எங்கேயாவது இருக்கணும். போனுக்கு டயல் பண்ண. இங்க கட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ நம்ம யாரையும் காண்டாக்ட் பண்ண விடாம நம்மள கார்னர் பண்ணிட்டான். ரொம்ப பயமா இருக்குடா. வாடா திரும்பி போயிடலாம். எப்படி தீபா நமக்காக ஊட்டிக்கு வந்து நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சு ஆபத்துல இருக்கிறப்போ அவங்களை எப்படி விட்டுட்டு போக முடியும்? தீபா, இப்போ டைம் இல்லை. முதல்ல அவன் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுவோம். அங்கே போய் மொத்தம் யோசிப்போம். வா. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்த இது க்ளூவா இருக்குமோ? தீபா, நான் இந்த கல்லு தூக்குறேன். நீ அந்த பேப்பர் எடு. நண்பன் உன் கையால் இறந்திருப்பான். ஸ்ரீதர்! ஸ்ரீதர்! யாரா தைரியத்தை பிள்ளாடி வந்தா? எங்கடா இருக்க?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள். அன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கு. எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும் வாழ்த்துனா. அதுக்குள்ள இப்போ என் கையால கொள்ள வச்சாலே. அமுதா அமுதா ஹலோ. குட் லக். நோ 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 பேட் லக். டேய் யாரா நீ? எங்கடா இருக்க? உன் வாழ்க்கையில ஒரு மணி நேரம் எப்படி சரி செய்துன்னு பாத்தியா? ஒருத்தனுக்கு நேரம் தெரியலனா அவனுக்கு சாவு மணி அடிக்க ஆரம்பிச்சிருமா. அது எப்படிடா உன் விஷயத்துல மட்டும் உனக்கு நேரம் சரியில்லைனா உன் ஃப்ரெண்டுக்கு சாவு மணி அடிக்குது? அதுவும் உன் கையாலேயே அடிக்க வைக்குது. சரி சரி சங்கு ஊது, சங்கு ஊதுடா. டேய் நீ போடா. டேய் நீ மட்டும் எங்க இருக்கன்னு சொல்ற. டேய் ஓ ஓ ஓ ஓ சங்கர்த்து உனக்கு சாமணி அடிக்கல. டேய் சாவுக்கே சவால் விடுறவன்டான்னா நீ எனக்கு சாவு மணி அடிக்க போறியா? வா 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 வா. டேய் வாடா. வரடா வர. எங்க வரணும்? இப்பவும் சொல்றேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்ல ஒருத்தன் டெட் பாடி ஆயிட்டான். மீதி 3 பேரோட நானும் இதே காட்டுல தான் இருக்கேன். திரும்ப உனக்கு டைம் தரேன். மணி இப்போ கரெக்டா 3. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ என்ன கண்டுபிடிக்கலனா இன்னொரு ஃப்ரெண்டோட உயிரையும் நீயே எடுத்துருவ. உயிரோட மதிப்பு தான் இப்போ உனக்கு தெரியுமே. தெரியும்டா. ஓ உயிரை நான் வந்து எடுக்கிறேன்டா. டேய் டேய் ஹலோ. பயமா இருக்குடா. இப்போ பயப்படக்கூடாது. அவளார இந்த கேம் ஆஃப் டெத்ல நம்ம உயிர் போட கூட பரவாயில்ல. ஆனா மிச்சம் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உயிரை காப்பாத்தணும் காப்பாத்தணும். தீபா தீபா எந்திரி. தீபா எந்திரி எந்திரி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இங்க இருக்கிற ஒரு நிமிஷமும் நம்ம உயிருக்கு ஆபத்து. அவங்களை காப்பாத்தியே ஆகணும். உஷா பொம்மை இங்க இருக்குன்னா உஷா கண்டிப்பா இங்கதான் இருப்பா. தீபா இருக்கிற மத்த ஃப்ரெண்ட்ஸ் ஏச்சி காப்பாத்தோம். வா. உஷாக்கு பிடிச்ச பொம்மை எடுத்துட்டு வந்துடுறேன். தீபா
இங்க இருக்கிற ரொம்ப ஆபத்து. வா போலாம், வா போலாம்.